பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இடத்துல தான் உங்களுக்கு தாவேகா மீது ஒரு ஒரு பார்வை என்பது, மக்களுடைய பார்வை என்பது திரும்புகிறது. 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். மேலும் 40 அரசின் பரிசீலனையில் உள்ளன. ஒன்றிய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையிலும் 64 திட்டங்கள் அரசால் தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாகவும் உள்ளதுன்னு சிஎம் தெரிவிச்சிருக்கிறார். இவர் தெரிவிச்சு மாசம் பலாச்சு. இதுவரைக்கும் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ தாவேகாவோ யாரும் இதை சேலஞ்ச் பண்ணல. இப்போ எல்லாரும் இப்படி பேசுறீங்கல்ல, 500 திமுகவுடைய வாக்குறுதிகள் எத்தனை கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஷபீர் உட்பட எல்லாரும் மனப்பாடமா சொல்லுவாங்க 505. 2014 அதிமுக எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுன்னு கேளுங்க. 2016 அதிமுக எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சு? 2014 மோடி எத்தனை வாக்குறுதி கொடுத்தாரு? 2019 திருப்பி என்ன கொடுத்தாரு? 2024 என்ன கொடுத்தாரு? கொடுத்த எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? இப்போ என் கையில அதிமுக தேர்தல் அறிக்கை 2016 இருக்கு, திமுக தேர்தல் அறிக்கை 2021 இருக்கு. இது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களும் கையில் இருக்கு. நீங்க ஒரு அமர்வு வைங்க, டைமும் தர மாட்டீங்க, நான் பின் பாயிண்டா எடுத்து பேசுறேன். அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களே திமுக நிறைவேற்றிருக்கு. அது மட்டுமா நான் சொல்லட்டுமாங்க? எடுத்து பேசுவோமா? ஒரு ஒப்பீனியனை, ஒரு நரேட்டிவை திருப்பி திருப்பி இங்க பிரச்சனையே இல்லையா அப்படி நான் சொல்ல. போராட்டங்கள் இருக்கு சார். எஸ்மா டெஸ்மா சட்டம் போட்டு அரசு ஊழியர்களை சிறையில் எடுத்த பிறகு ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. மக்கள் நல பணியாளர்களை, சாலை பணியாளர்களை ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இங்க ஜெயலலிதா வெற்றி பெற்ற காலம் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு சாமானிய மக்களை கண்டுக்கலன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. திமுக அரசு ஊழியர்களுக்கு செஞ்ச போது அரசு ஊழியர்களுக்கு செய்யவே மாட்டேங்குது திமுகன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இங்க பிரச்சனை இருக்குதான்னு அவர் சொன்ன மாதிரி இல்லைன்னு நான் சொல்லல. சரி, ஆனா அத்தனையுமே மொத்தமா தள்ளுறாங்க பாருங்க. அப்படி இல்ல, இருக்கிற பிரச்சனைகளோட செய்யப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்குங்க. இப்ப இந்த பிரச்சனைக்காக எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னா நான் அப்படி எடுத்துக்கிறேன் சார். கொஞ்சம் கூட ஸ்லைட்லி மாதம் 1000 ரூபாய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? மகளிர் கட்டணமில்லா பேருந்து எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதா? ஒரு சின்ன தாக்கத்தை கூட அது ஏற்படுத்தாதா? கொரோனாவுக்கு கொடுத்த பேர் இதுல தொடங்கி அம்பேத்கர் அயலக கல்வி தொடர்ந்து காலை உணவும், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இப்படி திட்டங்கள் இருக்குல்ல. இதை தாண்டி 5 வருஷத்துக்குள்ள வின்ஃபாஸ்ட் ஒரு தொழிற்சாலையை தொடங்கி 11.19 பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறினது எப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா, அதை சொல்லவே கூடாதுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் நம்பிக்கையை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு எப்படி கொடுக்கும்? தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகி அவரை பார்க்க முடியல. அவங்க நிக்கிறாங்க வழியில, காரை மறிக்கிறாங்க. இறங்கி நின்று பேசினாரா? கார் அந்த அம்மா மேல ஏத்துறாங்க. அந்த அம்மா விலகலைன்னா காரை ஏத்திருப்பான். அந்த அம்மா சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்குது. போய் பார்த்தாரா? இதை எதை பற்றியுமே புரிதலற்ற ஒரு சமூகமா தமிழ் சமூகம் போயிடுச்சா?